அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காணப்பயிர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காணப்பயிர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கொள்ளு தான் காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொள்ளு ரசம் அடிக்கடி தரம் எங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதுக்கு நாங்களும் சரி செய்வோம்னு சொல்லிட்டு காலையில் வேலைக்கு போகிற டயத்தில் இதை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதை கொஞ்சம் வறுக்கணும், அதை உடைக்கணும், தூசி துப்பட்டையெல்லாம் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால லீவு நாட்களில் வாங்கி செய்வோம். அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு என்றைக்கு லீவு கிடச்சி அதை வாங்கி வைக்கிறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு இன்றைக்கி காணப்பயிரை இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லி வறுத்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காணப்பயிரை வறுத்து அம்மியில் வச்சு நுணுக்குவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா தரையை நல்லா மண் இல்லாமல் தொடச்சிட்டு குழவியை வச்சு உருட்டி எடுப்பாங்க. எங்கள் அம்மா உருட்டி எடுக்கும். உருட்டி எடுத்துச்சுன்னா அந்த பருப்பு ரெண்டு ரெண்டாக உடையும், தூள் தூளாக ஆகாது. அப்படியே சொலவில் போட்டு ஒரு புடைச்சி அந்த தூசியை பூரா எடுத்துரும். தொலியை பூரா எடுத்துட்டு ஒரு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருவாங்க. வேக விட்டு அந்த தண்ணியை ஊற்றி குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இதுகெல்லாம் நான் போட்டு எங்கள் வீட்டில் அடிக்கிற தரம் அந்த தோசையை ஊற்றி சாப்பிடுவோம். சரி, இன்னைக்கு காணப்பயிர் கடைஞ்சி ரசத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லி காலையிலே நான் தான் எல்லாமே அதுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு வைக்க தெரியாது, கவிதாவுக்கு வைக்க தெரியாது. வறுத்து உடச்சாச்சு. உடச்சிட்டு புடச்சி தூசியெல்லாம் எடுத்து கொடுத்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா சொலகில் புடைக்கிறது எனக்கு இன்னுமே எனக்கு வராது. சொலகுலையெல்லாம் எனக்கு புடைக்க தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக போட்டு தட்டிலையோ சொலகுலையோ போட்டு ஊதி எடுப்பேன். அந்தளவுக்கு எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு கழுவி கொடுத்தேன். குக்கரில் நல்லா உப்பு போட்டு அரை உப்பாக போட்டுக்கிறணும். உப்பு நிறையா போடக்கூடாது. அரை உப்பாக போட்டு நல்லா 4-5 விசில் வச்சு நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு மொத்தை போட்டு ஒரு கடைஞ்சி விட்டு நம்ம எப்பயும் போல் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிடலாம். தாளித்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அது பருப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த பருப்பு தண்ணியில் தான் இன்றைக்கி நம்ம ரசம் வைக்க போகிறோம். இப்போ நான் என்னென்னு பார்த்திங்கன்னா புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 மிளகா வத்தை எல்லாமே போட்டு நான் கரைச்சிருவேன். அது எண்ணெயில் வதக்கி விட மாட்டோம். எப்போயுமே நாங்கள் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி உப்பு, மிளகா வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மிளகு, சீரகம், 2 வெள்ளைப்பூடு போட்டு ஒரு சுற்றி எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ரசத்தை தாளித்து விட்ருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தாளித்து விட்டு இன்றைக்கி தாளிச்சிட்டு பார்த்திங்கன்னா கவிதா தாளித்து கொடுத்தா. எனக்கு என் கையில் கொஞ்சம் ரசம் வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ரசம் மட்டும் என்னையே தான் கவிதா கரைக்க சொல்லும். நான் தான் ரசத்துக்கு அதுக்கு கரைச்சி கொடுப்பேன். அவள் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த டேஸ்ட் வராது. அப்படின்றதுனால ரசம் மட்டும் நீங்கள் கரைச்சி கொடுங்க சித்தின்னு அப்போ எப்போயுமே என்கிட்ட சொல்லிடுவா. அதனால் நான் கரைச்சி கொடுத்துருவேன். இப்போ அந்த வேக வச்ச கொள்ளு தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசத்தை கூட்டி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிருச்சு. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு தண்ணி இந்த ரசத்தையும் ஒன்றா ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க நல்லா கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கொதிக்கிற சாப்பாட்டில் ஆவி பறக்க இருக்க சாப்பாடு இதில் நம்ம பட்டும் படாமல் ஊற்றி சாப்பிடக்கூடாது. நல்லா தளன்னு சோறு கம்மியாக இருக்கணும், ரசம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்து ஊற்றி சாப்பிட்டா தான் இதனுடைய பலன் கிடைக்கும். சோறை கம்மியாக போட்டு இந்த ரசத்தை தளன்னு நிறையா ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் ரசம். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா சாதத்தை கம்மியாக தான் போட்டுக்கிடுவேன். ரசத்தை நிறையா முங்க ஊற்றி சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் அப்படி தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பாரம்பரிய பயிர் வகைகள் அப்படின்னு சொல்கிறது இதனால தான் போல் நல்லா ஊற்றி கரகரன்னு கரைச்சி எங்கள் குட்டி பாப்பாக்கும் ஊட்டி விட்டேன்.